அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன. ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் நினைப்பதை விட சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல வகையான காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் வலம் பெறுகிறாருங்க. 8ஆம் இடத்தில் ஆட்சி பலமும் இந்த மாதத்தின் இறுதியில் பெறப்போகிறாருங்க. எனவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது பல வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. திட்டமிடுதலை விட பல காரியங்களை விரைவாக சப்தமத்தில் முற்பகுதியில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்றதற்கு பிறகு நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் நீங்கி ஏப்ரல் மாதத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்ட கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள், நெருக்கடிகள் போன்றவற்றிற்கு மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று பல நிகழ்வுகள் அமைந்திருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் விலக்கி அடுத்தடுத்து பல காரிய வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை விட பல சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனக்கச்சிதமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சுக்கிரனை விட குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் 9ஆம் இடத்தில் வலம் வருகிறார். இந்த மாதம் முழுவதுமே 9இல் குரு வலம் பெற போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு அவர் உச்சபலம் பெற போகிறார் 10இல். எனவே அதற்கு முன்னதாக 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் கிடைக்கும் நேரமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் விழிப்புணர்வுடன் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக நீங்கி துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே பல விஷயங்களில் கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். 9இல் குரு பகவான் வலம் வரும் இந்த காலகட்டம் என்பது பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கைகூடும். தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்கள் உறுதியாகவே சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் மிக வலுவாக 9இல் அமர்ந்து ஜென்மராசி 3 மற்றும் 5 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தெறிந்து அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எவ்வளவு பெரிய காரிய தடை, நெருக்கடி என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதால் இந்த
தருணத்தை சரியான முறையில் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது 9 குரு இருக்கும் இந்த வேளையில் அதைவிட வலிமை வாய்ந்த அமைப்பில் 6 சனி விளம்பருகிறார். சனி பகவான் 6 இருப்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் திகழக்கூடிய சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் விளம்பரும் போது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை விட உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலக்கி சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக திட்டவட்டமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சனியின் அமைப்பால் நிச்சயம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் மற்றும் குரு ஆகிய இரு கிரகநிலைகளும் கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அந்த 2 கிரகநிலைகளும் அபரிவிதமான பலத்துடன் அசூர நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும் இந்த காலகட்டம் என்பது மிக பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வலம் வருகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகை செவ்வாய் வலம் வரக்கூடிய இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்ப்பதை விட லாபஸ்தானத்தை அபரிவிதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. மேலும் ராகு 5ஆம் இடத்தில் வலம் வருகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் வலம் வருவது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது அமோகமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பல முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் நிச்சயமாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சிறப்பான வேளையாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாயை பொறுத்தவரைக்கும் 5ல் இருந்து 6ஆம் இடத்திற்கு மாறி இந்த மாதம் முழுவதும் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு. எனவே சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் அதிரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் விளம்பர போகிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உண்டு. மேலும் இந்த வேளையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக யோகஸ்தானத்திலும் பிற்பகுதியில் சப்தமத்தில் உச்சம் பெற்ற அமைப்பிலும் வலம் வர போகிறார். சூரியன் உச்சம் பெறுவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சூரியன் உச்சபலம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல வகையில் அலைச்சல் சிரமம் என்ற காரியங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கும். சந்திரன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமையும். இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் எதிர்பார்ப்பதை விட அற்புதமாக கைகூடும்.